எக்ஸிட் போல் மேல நம்பிக்கை இருக்கா? எக்ஸிட் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. இப்போ எந்த கட்சி ஐஎஸ்ல எக்ஸிட் போல்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு இல்ல ஷாக்கா இருந்துச்சு? டிவிக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து சில பேர் தாவேக்கா கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்க ஒரு வாய்ப்பு சொல்லுவாங்க. அதிமுகவை இப்போ வந்து ஒரு கட்சினே உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ண முடியல. இப்போ டிவிக்கு கூட ஓகே இது பண்ணா கூட அவங்க கூட எதிர்கட்சியா வந்து இருக்கலாம். இங்கே திராவிடம் தான் வரும். அது ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, இவங்க 2 பேர்ல தான் யாரா வருவாங்க வேண்டி. இப்போ ஏடிஎம்கே திமுக தான் போட்டியே இருக்க தவிர பின்தங்கெல்லாம் இல்லை. அது எனக்கு ஷாக்காக இருந்தது வந்து டிவிகேக்கு வந்து எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. பட் எனக்கு அந்த மாதிரி இருக்குமான்றது தெரியல. அவங்க வந்து ஒரு அயன் லேடி. அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்கும். அவங்க வந்து ஹோல் எல்லாரையுமே கைக்குள்ள வச்சிருந்தாங்க. பட் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட பொசிஷன்ல யாரையும் வச்சு பார்க்கறதுக்கு முடியல, ஏத்துக்க முடியல மக்களால முதல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க யாரும் இல்லை. மற்றவங்களுக்கு போய் அடிமையா அவங்க சொல்றதை கேட்டுட்டு ஃபோனை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு ஹெட்லைன்ஸே அதானே வந்துட்டு இருக்கு. கலைஞரே 2 முறை ஜெயிக்கல, இந்த முறை வின்னிங் பண்ணி ஜெயிக்கிறவர் முக ஸ்டாலின் அவர் தான். இல்லை அவரு சில டைம்ல தேவையில்லாம வாயை விட்டாரு, அதனாலதான் மாட்டிக்கிறாரு. எம்ஜிஆர்லாம் அதுல இருந்து தானே வந்திருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா நிறைய பேர் அதுல இருந்து வந்திருக்காங்கல்ல. நம்ம கலைஞர் கூட கவிதைலாம் எழுதியிருக்காரு, கதைலாம் எழுதியிருக்காரு இல்லையா? ஒரு நாள் முதலமைச்சர் படம் பார்த்தீங்களா, அந்த கதை தான் இந்த கதை. இப்போ எல்லாம் கத்துவாங்க, டிவிக்கா தவைக்கா கத்துவாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு ஒவ்வொரு குழந்தைங்க உயிர் போகாம பார்த்துக்கணும். எக்ஸிட் போல் மேல நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. ஓரளவுக்கு இருக்குது. இருக்கு. எக்ஸிட் போல் ஒவ்வொரு இது ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. எக்ஸிட் மேல எனக்கு நம்பிக்கை கிடையாது. நம்பிக்கை கிடையாது. எதனால? எல்லாமே லைவ்ல பார்த்தா தான் தெரியும். அதனால கமிங் 4th வரைக்கும் நான் வெயிட் பண்றேன். இப்போ ஒரு சேனல்ஸ் என்ன சொல்றாங்கன்னா திமுக ஜெயிக்கும்னு சொல்றாங்க, ஒரு சில சேனல்ஸ் அதிமுக ஜெயிக்கும்னு சொல்றாங்க, தாவேக்கா ஜெயிக்கும்னு சொல்றாங்க. இதுல எது உண்மையா இருக்கும் அப்படின்னு நீங்க நம்புறீங்க? அது நம்ம சொல்ல முடியாது. ஆனா வந்து இப்ப நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா? ஸோ சில பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா அவங்களே வருவாங்கன்னு நினைப்பாங்க. இப்போ நியூ கமர்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கிறச்ச தாவேக்காக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட நம்பிக்கை. அவங்க ஒரு வாய்ப்பு சொல்லுவாங்க. ஆனா எங்களை பொறுத்தவரை எங்களுக்கு தெரிஞ்சவரெல்லாம் திமுக தான் ஜெயிக்கணும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அந்தந்த நியூஸ் சேனலுக்கு அவங்கவுங்க கருத்து கணிப்பு. அது என்னோட கருத்து கணிப்பு திராவிட முன்னேற்ற கழகம் தான் திருப்பி ஆட்சியில் அமரும். மற்றபடி ஒன்றும் இல்லை. ஏன்னா திமுக வந்து வர வாய்ப்பு இருக்குன்னா அவங்க நிறைய ஸ்கீம் இது பண்ணிக்கிறாங்க. பட் டிவிக்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து வரலாம், யார் வேணாலும் கட்சிக்கு வரலாம், ஆட்சிக்கு வரலாம். ஆனால் வந்து டிவிக்கே பொறுத்த அளவுக்கும் அவங்க வந்து கொஞ்சம் இன்னும் ஒரு 5 வருஷம் நல்லது பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வரலான்னு இருக்குது. பட் அதுக்கு முன்னாடி வந்து திமுக தான் இப்போ மெஜாரிட்டியா இருக்குதுன்னு தோணுது. அதான் நான் சொன்னேன், நம்ம எதுவாக இருந்தாலும் 4th தான் நம்ம ரிசல்ட்டை பார்க்க முடியும். இப்போ நம்மளா வந்து ஒரு டிசைட் பண்ணிட்டு இவங்க வந்துருவாங்க இல்ல அவங்க வந்துருவாங்கன்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு அது வேஸ்ட். இப்போ எந்த கட்சி ஐஎஸ்ல எக்ஸிட் போல்ல இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு இல்ல ஷாக்கா இருந்துச்சு? டிவிக்கு வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஒரு இதில். ஸோ அது கொஞ்சம் ஆச்சரியமாக தான் இருந்துச்சு எப்படி அப்படின்ட்டு. ஆனால் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை தான். ஆனால் ஓகே, டிவிக்கே தான். எதனால? அதுதான் ஃபோனை ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு ஹெட்லைன்ஸே அதானே வந்துட்டு இருக்கு. மீடியா தான். எந்த கட்சியுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு. எந்த கட்சி ஷாக் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை. திமுக தான் கன்ஃபார்ம் வின்னிங். 160 170 தொகுதி வின் ஆகும் திமுக. மீண்டும் ஆட்சி தளபதி தான். கலைஞரே 2 முறை ஜெயிக்கல, இந்த முறை வின்னிங் பண்ணி ஜெயிக்கிறவர் முக ஸ்டாலின் அவர் தான். எனக்கு ஷாக்காக இருந்தது வந்து டிவிகேக்கு வந்து எல்லாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்தது. பட் எனக்கு அந்த மாதிரி இருக்குமான்றது தெரியல. ஏன்னா ஓட்டோட வேல்யூஷன் வந்து தெரிஞ்சவங்க கண்டிப்பா யாருக்கு போடணுமோ அவங்களுக்கு போட்டிருப்பாங்க. நான் போடுறது எப்பவுமே என்னோட கட்சி தான் நான் போட்டேன். அந்த கட்சி நான் வந்து சொல்ல வரும்ல, என் கட்சி எனக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கு தான் நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக அவங்க வருவாங்கன்னு தான் நான் எதிர்பார்க்குறேன். மற்றவங்க கருத்து கணிப்புன்றது ஆளுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கலாம்.
அது நம்மளுக்கு தேவையில்லை. 4th அன்னைக்கு நீங்கள் வெயிட் பண்ணுங்க. உங்கள் மீடியாலேயே உங்களுக்கு அதோட நியூஸ் என்ன, அதோட ரிசல்ட் எவ்வளோ பக்காவாக இருக்குன்றது தெரியும். அம்மா இருக்கிற வரைக்கும் அதிமுக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காவே இருந்துச்சு. ஆனா இப்போ அதிமுக வந்து பின்தங்கிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதுக்கான காரணம் இபிஎஸ்ஆ இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல அவர் இருப்பாருன்னு எனக்கு அது தெரியல. பட் வந்து அம்மா இருக்கும் போது வந்து அவங்க ஒரு லேடிஸ் லெஜண்ட், அத்தனை ஜென்ஸுங்களை அவங்க நின்று இருந்தாங்களே, அதுவே ஒரு கெத்து தானே. ஸோ மேபி அது கூட ஒரு ரீசனா இருக்கலாம் அவங்க இருக்கிற வரைக்கும். அதெல்லாம் பின்தங்கலாம் இல்லை. இப்போ ஏடிஎம்கோ திமுக தான் போட்டியாக இருக்க தவிர பின்தங்கெல்லாம் இல்லை. அது ஒன்று முக ஸ்டாலின் இருப்பார், இல்லைன்னா எடப்பாடியாக இருப்பார். அவங்களுக்குள்ள தான் போட்டியாக இருப்பார். மற்ற கட்டம் போட்டி இருக்குது வாய்ப்பே கிடையாது. அவங்க வச்சுக்கிற கூட்டணி சரி கிடையாது. அதனால அவரையும் குறை சொல்ல முடியாது. கூட்டணி சரி கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல அந்த கூட்டணி வந்து நம்மளுக்கு ஒத்து வராது. சரிங்களா? இங்கே திராவிடம் தான் வரும். அது ஏடிஎம்கே வந்தாலும் சரி, டிஎம்கே வந்தாலும் சரி, இவங்க 2 பேர்ல தான் யாருனா வருவாங்களே கண்டி. மற்றபடி எனக்கு சொல்றதுக்கு எதுவும் இல்லை. அதாவது அவங்க வந்து ஓனா எதுவுமே முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ மற்றவங்களை சார்ந்து அவங்க என்னது பண்றாங்க. இப்போ ஜெயலலிதா அம்மா இருக்கிறது வரைக்கும் அவங்க வந்து ஒரு அயன் லேடி. அவங்க என்ன சொல்றாங்களோ அது நடக்கும். அவங்க வந்து ஹோல் எல்லாரையுமே கைக்குள்ள வச்சிருந்தாங்க. பட் அவங்க போனதுக்கு அப்புறம் அவங்களோட பொசிஷன்ல யாரையும் வச்சு பார்க்கறதுக்கு முடியல, ஏத்துக்க முடியல மக்களால முதல்ல. ஏன்னா அந்த அளவுக்கு இவங்க யாரும் இல்லை. மற்றவங்களுக்கு போய் அடிமையா அவங்க சொல்றதை கேட்டுட்டு அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க. ஸோ அதிமுகவை இப்போ வந்து ஒரு கட்சினே உங்களுக்கு வந்து கன்சிடர் பண்ண முடியல. இப்போ டிவிக்கு கூட ஓகே இது பண்ணா கூட அவங்க கூட எதிர்கட்சியா வந்து இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு இது இருக்குது. ஆனா ஏடிஎம்கே பொறுத்தவரை ஒரு தலைமை வந்து சரியா இல்லை. ஆனா ஒரு சைடுல மக்கள் என்ன சொல்றாங்கன்னா அதிமுக ஜெயிச்சிருவாங்க, திமுகவோட முன்னணியில அதிமுக இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்களோட கருத்து? இல்ல அந்த மாதிரி அந்த ஏடிஎம்கேல இருக்கிறவங்க பிஜேபியில இருக்கிறவங்க தான் சொல்றாங்க. அது ஒரு மாயையா கூட இருக்கலாம். மற்றபடி அதிமுகல பொறுத்தளவுக்கு மக்களுக்கு நிறைய வந்து ஒரு இதுதான் இருக்குது. இப்போ சீமான் வந்து அவர் எங்க இருந்தாரோ அதே இடத்துல நின்றுட்டு இருக்காரு. இந்த வாட்டி கூட ஒரு சீட்டு கூட ஜெயிக்க மாட்டாருன்னு பல்வேறு தரப்புல இருந்து சொல்றாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? ஒற்றுமை இல்லை. இல்ல அவரு சில டைம்ல தேவையில்லாம வாயை விட்டாரு, அதனாலதான் மாட்டிக்கிறாரு. மற்றபடி ஒன்றும் இல்லை. இல்லை அவரு இன்னும் எனக்கு தெரிஞ்சு சரியான அரசியல்வாதி அப்படின்னா இவருக்கு அப்புறம் அவர் தான். வேற யாரும் கிடையாது. அவர்கிட்ட இருக்கிறது இன்னும் எடுத்துக்கணும் நிறைய. அது இன்னும் எடுத்துக்காம இருக்காங்க. இப்போ நான் வந்து திடீர்னு வந்து மாற முடியாது. ஏன்னா அவர் வந்து நான் எனக்கு இது ஏஜ் இருக்கும்போது நான் அதை ஃபர்ஸ்ட் ஓட் நான் போடும்போது நான் எங்கே போட்டனோ அங்கே தான் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதனால நான் திடீர்னு அவர் மாற முடியாது. ஆனால் அவர் பேசுறது அவரோட திட்டங்கள் பிடிக்கும் எனக்கு, சீமானுடையது. இல்ல முதல்ல சீமானுக்கு வந்து நிறைய கிடைச்சதுன்னு சொன்னதே என்னால நம்ப முடியல. அதனால அவருக்கு நிறைய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதை வந்து விஜய் வந்து தட்டி பறிக்கணும்னு அவசியம் ஒன்றும் கிடையாதுல்ல. ஸோ யார் இருந்தாலும் இல்லைனாலும் அவருக்கு வர வேண்டியது வந்துகிட்டு தான் இருக்கும். ஏற்கனவே அவங்க வந்து 10% வாங்கினாரு. அதெல்லாம் மிஞ்சி போனால் 2% கம்மியாகும். அந்த ஓட்டு அவங்க தான் நான் வின் பண்ண முடியாது. அவ்வளோதான். இளைஞர் ஓட்டு போட்டாலும் இப்போ திமுககாரன் திமுக தான் ஓட்டு போடுவோம், அதிமுக ஓட்டு போடுவோம். அந்த கட்சிக்காரன் ஓட்டு மாற்றி போடுற வாய்ப்பு இல்லை. இப்ப வந்து திமுக தான் ஆட்சியை பிடிக்கும்ன்ற லெவலுக்கு எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. எக்ஸிட் போலோட நிலவரமும் அதே மாதிரிதான் இருக்கு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? திமுக தான் வின். என்னை பொறுத்த வரைக்கும் திமுக தான் வின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க நிறைய பண்ணிக்கிறாங்க. ஸோ வின் பண்ணதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஏன்னா நாங்களுமே வந்து அதனால பெனிஃபிட் ஆகியிருக்கோம். இருக்குது, நம்பிக்கை இருக்குது. கருத்துனா நலத்திட்டங்கள் நல்ல உதவிகள்லாம் நிறைய செஞ்சிருக்காங்க. இந்த ஆட்சியில மீண்டும் தொடரணும். அது எதுவும் தடைப்படக்கூடாதுன்னு திரும்ப திமுக தான் வரும். அவருக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இப்போ புதுசாக வந்தவங்க என்ன பண்ண போறாங்கன்றது தெரியல. அதனால பழைய ஆள்லாம் நாங்களாம் வந்து அப்படிதான் இருப்போம். புதுசாக வந்தவங்க இப்போ 35க்குள்ள இருக்கிறவங்க தான் புதுசாக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. பட் நான் வந்து அப்படி கிடையாது. நான் பழைய ஆளுங்க. கருத்து கணிப்புனா அதில் கண்டினியூஸாக இருந்துக்கிட்டே இருக்காங்க. தலைமுறையா நிறைய பேர் அதுலயே இருக்காங்க இல்லையா, அந்த வாழையடி வாழை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி அதுல அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறதுனால அவரும் நிறைய நல்லாட்சிலாம் நிறைய புரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அவர் அப்படியே கண்டினியூஸா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். எந்த காரணத்தினால மக்கள்லாம் திமுகக்கே ஓட்டு போடுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அடிப்படை மக்களுக்கெல்லாம் நல்ல வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க இந்த ஆட்சியில. உண்மைதாரணம் மகளிர் ஊக்கத்தொகை, இன்னும் சொல்ல போனால் கலைஞர் காப்பீட்டு திட்டம் இன்னுமே உறுதியா செயல்பாட்டில் இருக்கு. இந்த ஆட்சியில தான் இந்த செயல்பாடு இன்னும் நீடிக்கணும்னு நான் திமுக தான் வரணும்னு ஆசைப்படுறேன்.
இதுக்கு முன்னாடில வந்து நிறைய ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது. ஆனா வந்து எதுவுமே மக்களுக்கு சரியா போய் சேரல. பட் இந்த ஒரு 5 இயர்ஸ்ல வந்து கொஞ்சம் மக்கள் வந்து நிறைய ஸ்கீம்ல பயனடைஞ்சுக்கிறாங்க. ஸோ அதனால இருக்கலாம். அது வந்து எப்படி சொல்றது, அவங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குல்ல, அதை வந்து மாற்ற முடியாது இல்லையா? மேபி அப்படி அது கூட இருக்கலாம். அது பொதுமக்களுக்கு கொஞ்சம் நல்லது செஞ்சுருக்காங்க. காலை உணவு திட்டம், போக்குவரத்து வசதி, மாதம் 1000 ரூபாய், கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய், இந்த மாதிரி சிரசம் குழந்தைங்களுக்கு இலவச உணவு. அதனால திமுக ஜெயிக்கின்ற நம்பிக்கை. போன முறை கலைஞர் செஞ்சதை விட சாதனை படிச்சுக்கிறாரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அதனால தான் நாங்கள்லாம் சேர்ந்து திமுக ஜெயிக்கின்ற நம்பிக்கையில் நாங்கள் இருக்கிறோம். அருண் இப்போ சில பேர் என்ன சொல்றாங்கன்னா 2 வாட்டி ஜெயிச்சது சரித்திரத்திலே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது செகண்ட் டைம் அவங்க ஜெயிப்பாங்களான்றது கேள்விக்குறியான ஒரு விஷயம்ன்ற மாதிரி பல பேரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? இப்போ ஜெயலலிதா அம்மாவோட தான் 2 முறை ஜெயிச்சதே கிடையாது. ஏற்கனவே அவங்க 2 முறை ஜெயிச்சாங்களே, அது மாற்றம் தான் இந்த மாற்றம். ஜெயலலிதா அம்மாவுக்கு அப்புறம் வந்து மு.க. ஸ்டாலின் போய் தான் ஜெயிக்கிறார் 2வது முறையா. இது வந்து ரெக்கார்ட் பிரேக். கலைஞரும் ஜெயிக்கல, சரிதா? அதை வந்து மின் பண்ணி மு.க. ஸ்டாலின் போறாரு. இப்போ சினிமால இருந்து வந்துட்டா ஈஸியா வந்து சீட் கொடுத்துட்றாங்க, ஆட்சியை பிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ வந்து ஆட்சியை பிடிக்கிறதுக்கு சினிமால இருந்து வந்தா மட்டும் போதுமா அப்படின்ற மாதிரி ஒரு தரப்புல பேசுறாங்க. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன? சினிமால இருக்கனால அவங்க ரொம்ப சினிமாலே பிரபலமா இருக்கிறதுனால எல்லாருக்குமே தெரியுது. பட் நார்மலா ஒரு பொதுமக்கள், இப்ப நானா இருக்கட்டும், அந்த ஊருக்கு என்ன பண்றேன்னா இங்க மட்டும்தான் நான் தெரியுவேன். ஸோ மற்றபடி ஏரியாவுக்குலாம் தெரிய வாய்ப்பில்லை. பட் சினிமா இருக்கும் போது அவங்க வந்து வேர்ல்டு ஃபுல்லாவே தெரியுறாங்க. ஸோ அவங்க ரொம்ப பிரபலம் ஆயிடுறாங்க. அதனால சீக்கிரமா வந்துட முடியுது. எனக்கு அதுல கருத்துன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா நிறைய பேர் அதுல இருந்து தானே வந்திருக்காங்க. ஸோ அது ஒன்றும் ஒரு புது கருத்து மாதிரிலாம் எனக்கு தெரியல. ஏன்னா இப்ப எம்ஜிஆர்லாம் அதுல இருந்து தானே வந்திருக்காங்க. எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, நிறைய பேர் அதுல இருந்து வந்திருக்காங்கல்ல. நம்ம கலைஞர் கூட கவிதைலாம் எழுதியிருக்காரு, கதைலாம் எழுதியிருக்காரு இல்லையா? ஸோ இல்லை, ஃபிலிம் இன்ஸ்டியூட்லேருந்து யார் வந்தாலும் சரி, இல்லை அந்த லெவல்லேருந்து யார் வந்தாலும் அது நம்மளுக்கு தேவையில்லை. என்ன பண்ணியிருக்காங்க, என்ன பண்ண போகிறாங்க, இது ரெண்டும் பார்க்கணும் இல்லையா? இது வரைக்கும் யார் என்ன பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் நாங்கள் ஓட்டு போட்டுன்னு இருக்கிறோம். அந்த ரேஞ்சில் நான் வந்து மீடியாலேருந்து வரவங்க, அதாவது சினிஃபீல்ட்லேருந்து வரவங்க, அதுக்குன்னு அவர் பிடிக்காமலாம் இருக்காது. அவர் படம் பார்ப்பேன், அது பிடிக்கும். ஆனால் எனக்கு அரசியலில் அவர் அது எனக்கு பிடிக்கல, அவ்வளோதான். அவங்க 2 பேருமே சினி ஃபீல்டில் இருந்தவங்க தான். அதனால அதை பற்றி பேச வேண்டாம். அவங்கவுங்க தொழிலை அவங்கவுங்க பார்த்தாலே கரெக்டாக நடக்கும். திராவிடன்றது வந்து திமுகன்றது வந்து ஒரு கோட்டை. அது யார் வந்தாலும் அசைக்கவும் முடியாது, வேரோட பிடுங்கவும் முடியாது. சினிமாவில் நடிக்கிறதுனால எல்லாருமே சிஎம் ஆக முடியாது, புரியுதா? இப்போ சீமான் கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கங்கே மீட்டிங்லாம் போட்டு பேசுறாரு. கருத்து கணிப்புலாம் பார்த்தோம், எல்லாமே ஒரு இவ்வளோ நாளாக கஷ்டப்படுறாரு. அவரால் ஒருத்தர் ஜெயிக்க முடியல. அப்போ விஜய் வந்து ஒரு சிஎம் ஆகணும்னாக்கா முடியாது. ஒரு நாள் முதலமைச்சர் படம் பார்த்தீங்களா? அந்த கதை தான் இந்த கதை. இப்போ எல்லாம் கத்துவாங்க, டிவி தவ கத்துவாங்க. ஆனால் ரிசல்ட் வந்த பிறகு ஒவ்வொன்று குழந்தைங்க உயிர் போகாம பார்த்துக்கணும். அதுதான். ஏன்னா அங்கே இருக்க ஆர்வத்தில் குழந்தைங்க ஏதாவது செஞ்சுக்கூடாது. அதனால சொல்கிறேன்.